எபேசியர் 6ஆம் அத்தியாயத்தினுடைய 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி அப்படின்னு பார்க்குறோம். பிசாசானவன் தந்திரமானவன். அவனுடைய தந்திரம் எது வழியாக வரும்? நேரடியாக வந்து ஒரு நபராக வந்து அந்த தந்திரத்தை அவன் செய்ய மாட்டான். போதனைகள் வழியாக, உபதேசங்கள் வழியாக, வேத வசனங்களுக்கு கொடுக்கின்ற தவறான வியாக்கியானங்கள் மூலமாக, தவறான அர்த்தங்கள் மூலமாகத்தான் அந்த தந்திரங்களை வெளிப்படுத்துவான். ஆதியில் வந்து ஏவாளத்தில் பேசும் பொழுது ஆண்டவர் ஏற்கனவே அவர்களுக்கு ஆசீர்வாதம் தொடர்பாக எல்லாம் பேசிவிட்டார். தேவன் அவர்களை எவ்விதமாக ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்பது தொடர்பான எல்லா காரியங்களும் ஆண்டவரால் அவர்களுக்கு சொல்லப்பட்டு விட்டது. ஆனால் சாத்தான் வந்து என்ன சொன்னான்னா, இல்லை அவர் எவ்வளோ சொல்லியிருந்தாலும் நீ இந்த மரத்தில் இருக்கிற பழத்தை புசிக்கலைன்னு சொன்னால் அது இன்கம்ப்ளீட். அதை மட்டும் புசிச்சிட்ட நீ தேவனைப் போல மாறிவிடுவாய். யூ வில் ஆல்சோ பிகம் லைக் காட். அந்த பெரிய ஆசீர்வாதத்தை இழந்து விடாத. இதில் என்ன கவனிக்கிறோன்னா, ஆண்டவர் நமக்கு நியமித்திருக்கிற எல்லைகளை கடந்து அதைவிட அதிகமான ஒரு எல்லையில் ஆண்டவர் நம்மை ஆசீர்வித்திருக்கிறார் என்ற ஒரு செய்தி வருகிறது. இதுதான் என்ன செய்து விடுகிறது என்றால், அடிப்படையில் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் இழக்க வைக்கிறது. ஏவாள் பிசாசாரனுடைய அந்த கவர்ச்சியான வார்த்தையை கேட்டு செயல்பட்டதனுடைய விளைவாக என்ன நடந்தது? தேவன் அவர்களுக்காக அநாதி திட்டத்தின்படி ஆயத்தம் பண்ணப்பட்டது அந்த ஆசீர்வாதத்தை இழக்கிறார்கள். ஆக பிசாசானவனுடைய ஒரு தந்திரம் என்னன்னு சொன்னால், ஆண்டவர் எந்த விதமாக சில காரியங்களை செய்திருக்கிறாரோ அந்த விதமாக நம்மை புரிந்து கொள்ள விடாமல் இதற்கு அப்பால் பொருளாதார ஆசீர்வாதம் குறித்து அதிகமாக பேசுகிறாங்க. வேதாகம் என்ன சொல்ல? கிறிஸ்துவுக்குள் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அது நீதி சார்ந்த ஆசீர்வாதம், பரிசுத்தம் சார்ந்த ஆசீர்வாதம், தேவ உறவு சார்ந்த ஆசீர்வாதம், தேவ ஐக்கிய சார்ந்த ஆசீர்வாதம், நித்திய ஆசீர்வாதம், கர்த்தருக்குள் சமாதானமாக சந்தோஷமாக நிறைவுள்ளவளாக வாழ்கிற ஆசீர்வாதம். ஆனால் இன்றைய ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் ப்ரீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க? நீ வந்து எல்லாரை விட நல்ல வீடு வச்சுருக்கணும், ஆடம்பரமான வீடு வச்சுருக்கணும், நல்ல வசதியான கார்கள் வச்சுருக்கணும், நல்ல வசதி இருக்கணும், நிறைய செல்வங்கள் இருக்கணும், நல்ல ஃபேஷனபுளாக நீ நடக்கணும், நல்ல ட்ரெஸ் பண்ணணும். ஏன்னா உலகத்தில் நீ வந்து எல்லாரை விட ஆசீர்வாதமாக இருக்கிறது எல்லாருக்கும் தெரியணும். அதுதான் கடவுளுடைய சித்தம். இந்த மாதிரி பொருட்கள் மேலும், பணத்தின் மேலும், ஆபரணங்கள் மேலும், உலக அந்தஸ்துகள் மேலும் அதிகமான ஆசை ஏற்படுத்தும் விதமாக தேவனுடைய வார்த்தைகளை திரித்து பேசி அதனுடைய விளைவாக என்ன நஷ்டம் ஏற்படுகிறது தெரியுமா? அடிப்படையில் ஆண்டவரோடு இணைந்து வாழ்ந்து அனுபவிக்கும்படியாக தேவன் நியமித்திருக்கிற தெய்வீக ஆசீர்வாதங்கள் இழந்து விட நேரிடுகிறது. இன்னொரு கூட்டம் பேர் பார்த்திங்கன்னா, கிருபை கிருபை கிருபைன்னு பிரசங்கம் பண்ணுவாங்க. அதற்கு தங்களை வந்து நாங்கள் தான் கிருபையினுடைய வெளிப்பாட்டை பெற்று வந்து பேசுகிறோன்னு சொல்லுவாங்க. வேதாகமும் கிருபை என்றால் என்ன அர்த்தம் கொடுக்கிறதோ அந்த அர்த்தத்தினுடைய எல்லைகளை கடந்து அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, கிருபை கிருபை என்று பிரசங்கித்து விளைவு என்ன தெரியுமா? நீங்கள் எதையும் செய்ய வேண்டிய தேவையில்லை, எல்லாம் ஆண்டவர் செஞ்சு முடிச்சிட்டார். உண்மைதான், ஆண்டவர் எல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கிறார். செய்து முடித்தவைகளை நம்முடைய வாழ்விலே ஆசீர்வாதங்களாக காண வேண்டும் என்றால் அந்த தேவ உறவோடு, தேவ ஐக்கியத்தோடு, தேவன் கொடுக்கிற அனுகிரகங்களோடு, தேவன் கொடுக்கிற ஆவியோடு, தேவன் கொடுக்கிற வல்லமையோடு, தேவன் கொடுக்கிற வார்த்தைகளோடு, தேவன் கொடுக்கிற வசனங்களோடு, தேவன் கொடுக்கிற அபிஷேகத்தோடு நாம் வாழ்ந்து நாமும் கிரியை செய்ய வேண்டும். அது சுய கிரியை அல்ல, அது மாம்சீக கிரியை அல்ல, அது சுயமுயற்சி கிரியை அல்ல, தேவ உறவின் விளைவான கிரியை. இதைத்தான் யோவான் 15:8 சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துக்குள் நிலைத்திருந்தால் அவன் என்ன செய்கிறான்? கனி கொடுக்கிறான். இதை குறித்தான் தீத்து 2ஆம் அத்தியாயத்துடைய 14ஆம் வசனத்திலும் தீத்து 3ஆம் அத்தியாயத்துடைய 14ஆம் வசனம் அப்போஸ்தலர் தெளிவாக சொல்லுகிறார். நாம் என்ன செய்யணும்? பக்தி நற்கிரிகளை செய்வதற்கு பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக மாறணும். பக்தி நற்கிரிகளை செய்வதற்கு நம்ம பழகணும். எப்படி? நானே சிரமப்படுத்தி மாம்சத்தை சிரமப்படுத்தி பண்ணுறதில்ல. நான் தேவ உறவோடு வாழுகிறேன், தேவ ஐக்கியத்தோடு வாழுகிறேன், தேவ பிரசனத்தோடு வாழுகிறேன், தேவ ஆவியோடு வாழுகிறேன், தேவ வல்லமையோடு வாழுகிறேன், தேவ வார்த்தைகளோடு வாழுகிறேன், தேவனோடு எனக்கு ஒரு நல்லுறவு இருக்கிறேன். அதனுடைய விளைவாக நான் என்ன செய்கிறேன்? கிரியைகளை செய்கிறேன். ஆனால் இன்றைய கிருபை பிரசனம் என்ன பேசுகிற விதங்களை பார்க்கும் பொழுது ஒன்றுமே தேவை கிடையாது. நீ அனுபவிக்கிற வேலை தான், நீ ஆசையோட சுதந்திரிக்கிற வேலை தான், நீ ஆஸ்தியோட அந்தஸ்தோட நிறைய வாழ்க்கையினுடைய சுகபோகங்கள் வாழ்வது, இதுதான் கிருபை என்று அவர் போதிக்கிற நிலைமை காணப்படும். நித்தியத்துக்கு போகணுமா? ஒன்றும் தேவை கிடையாது, எல்லாம் அவர் செஞ்சு முடிச்சிட்டார். நீ பாட்டில் நம்புனா போதும். அப்படி பார்த்தா நம்புறது கூட ஒரு சுய கிரியை தானே. கிரியை தேவையில்லைன்னா ஒரு மனிதனை நம்ப அழைக்கும் பொழுது நம்புவது என்ன?
ஒரு மனிதனை விசுவாசிக்க அழைக்கிற பொழுது விசுவாசிக்கிறது அதுவும் கிரியை தானே? அது இப்படி பல கேள்வி எழுகிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு அநேகருடைய காதுகளில் தொனித்துக் கொண்டிருக்கின்றதான ஒரு உபதேசம் என்னவென்று சொன்னால், நாம் ரட்சிப்பை இழப்பதில்லை. நாம் எந்த தவறு செய்தாலும், குறை செய்தாலும், குற்றம் செய்தாலும், பாவம் செய்தாலும் நம்ம ரட்சிப்பை இழக்கப் போகிறது இல்லை. இழப்பது சம்பந்தமாக வேதாகமும் சில வசனங்களை சொல்லுகிறது என்றால், அந்த வசனங்களுக்கு அது அர்த்தம் அதுவல்ல. அது உங்களுக்கு சொல்லலை, அது அவங்களுக்கு சொன்னது, அது வேற ஒரு கூட்டத்திற்கு சொன்னது, அது உங்களுக்கு சொல்ல சொல்லி இது தொடர்பாக எங்கெல்லாம் எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அதனுடைய அர்த்தத்தை மாற்றுகிறாள். பிசாசாருடைய தந்திரம் என்னவென்றால், தேவன் நமக்கு எவ்விதமாக எந்த அளவில் சொல்லியிருக்கிறாரோ அந்த அளவை விட அதிகமான அளவில் ஆண்டவர் செய்திருக்கிறதாக நமக்கு காண்பித்து, அதனுடைய விளைவாக தேவன் நமக்கு செய்திருக்கிற அந்த அடிப்படை அளவுகளுடைய ஆசீர்வாதங்களை இழந்து போக வைக்கிறதா. ரட்சிப்பை இழப்பதில்லை, ரட்சிப்பை இழப்பதில்லை, ரட்சிப்பை இழப்பதில்லை. நீ என்ன தவறு செய்தாலும், என்ன குற்றம் செய்தாலும், என்ன பாவம் செய்தாலும் கூட ரட்சிப்பை இழப்பதில்லை என்றே இன்றைக்கு ஒரு உபதேசம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அது இன்றைக்கு மட்டுமல்ல, பல நூற்றாண்டுகளாக நடக்கிறது. ஆனால் சில நேரங்களில் இது வேகம் அடைகிறது. இதை கேட்கிற ஒரு மனிதனுடைய இருதயம், ஒரு சராசரி விசுவாசியுடைய இருதயம் அலட்சியமாக இருக்க தூண்டப்படும். நீ எந்த தவறு செய்தாலும், எந்த பாவம் செய்தாலும், எந்த குற்றம் செய்தாலும் அதனால் நீ ரட்சிப்பை இழக்கப் போவது இல்லை என்று சொன்னால், அவன் தன்னுடைய தவறுகளை, குறைகளை, பாவங்களை குறித்த உணர்வற்றவனாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதல்லவா? ஆக நாம் இவைகளை குறித்த சரியான எச்சரிப்போடு இருக்க வேண்டும். முதலாவதாக ரட்சிப்பை இழப்பதில்லை என்று சொல்லுகின்ற பொழுது, ரட்சிப்புனா என்ன? ரட்சிப்பு என்று சொல்லுகிற பொழுது அது ஏதோ ஒரு பொருள் அல்ல. நாம் ஆண்டவர்கிட்ட வரும் பொழுது ஆண்டவர் ரட்சிப்பு என்கிற ஒரு டிவைன் கமாடிட்டி, ஒரு ஸ்பிரிச்சுவல் கமாடிட்டி, அப்படி ஒரு பொருளை தாராரு. அதை நம்ம ஒரு முறை வாங்கிட்டோம்னு சொன்னால் அதுக்கு பிறகு நம்ம விட்டு விலகாது. அதை நம்மளை இறுக பிடிச்சிடும். அதனால் நம்ம என்றைக்கு அது இழக்கப் போவதில்லை. அப்படியா? இல்லை. ரட்சிப்பு என்றால் அது என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் தட். ரட்சிப்பு என்பது யோவான் 3:16 என்ன சொல்லுகிறது? தேவன் தம்முடைய ஒரேவரான குமாரனை விசுவாசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படியாக. அப்போது இயேசு கிறிஸ்து தான் ரட்சிப்பு. இயேசு கிறிஸ்து ரட்சிப்பு. இதைத்தான் 1 கொரிந்தியர் 1:31 வாசிக்கிறோம். அவரே தேவனால் நமக்கு பரிசுத்தமும் நீதியும் மீட்புமானார். அப்போது ஜீசஸ் இஸ் அவர் சால்வேஷன். நல்லா கவனிங்க. ரட்சிப்பை இழப்பதில்லை. நீ என்ன தவறு செய்தாலும், என்ன குற்றம் செய்தாலும், என்ன பாவம் செய்தாலும் ரட்சிப்பை இழப்பதில்லை என்று சொல்லுகிறவங்கள அர்த்தம் என்ன? நீ என்ன குறை செய்தாலும், குற்றம் செய்தாலும், பாவம் செய்தாலும் இயேசு கிறிஸ்துவை இழப்பதில்லை. ரட்சிப்பை இழப்பதில்லை என்று சொல்லுகிறவங்க இயேசுவை இழப்பதில்லை. ஆனால் நாம் என்ன தவறு செய்தாலும், என்ன பாவம் செய்தாலும், என்ன குற்றம் செய்தாலும் ரட்சக இயேசு இழக்காமல் இருப்போமா? இயேசுவை நாம் இழக்காமல் இருப்பதற்கு, ரட்சிப்பை இழக்காமல் இருப்பதற்கு நமக்கு வேதாகமத்தில் ஏராளமான காரியங்கள் நமக்கு சொல்லப்படுறது. உண்மையில் இயேசு கிறிஸ்துவில் வந்தவன். இதை குறித்து யார் எப்படி விமர்சனம் பண்ணாலும் கவலை இல்லை. 98% இழக்க மாட்டேன். ஏன்னா இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்தவன் இயேசுவினுடைய அன்பை அனுபவிக்கிறான், இயேசுனுடைய ஐக்கியத்தை அனுபவிக்கிறான், இயேசுனுடைய வல்லமையை அனுபவிக்கிறான், இயேசுனுடைய வார்த்தைகளை கேட்கிறான், இயேசு கிறிஸ்துடைய கிருபை அவனை தாங்குகிறது, அவரோடு பேசி பழகி வாழ்கிறான், அவனை பாவத்திலிருந்து விடுதலையாகி வாழ்வதற்கான வலிமையை கொடுக்கிறார், அவனுக்கு பரிசுத்தமாக வாழ்வதற்கான கிருபையை கொடுக்கிறார், அவனுக்கு அனுதின ஐக்கியத்தை கொடுக்கிறார். இவைகள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு அவன் தன்னுடைய வாழ்விலே அவரை இழக்காமல் வாழ முடியும். அதாவது ரட்சிப்பை இழக்காமல் வாழ முடியும். ஆனாலும் இழப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்ற ஒரு நிலைமை இருக்கிறதா? ஒருவேளை 98% இழக்க வாய்ப்பு இல்லையா என்றாலும் கூட 1% 2% இழக்க வாய்ப்பு இருக்கிறது என்ற அடிப்படையில் தான் வேதாகமத்தில் ஏராளமான எச்சரிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யூதாசை குறித்து பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய சீடர்கள் 11 பேர் இழக்கல. இயேசுவை ரட்சகராகிய இயேசுவை, ரட்சிப்பாகிய இயேசுவை இழக்கல. ஒருதை இழந்தான். அதுக்கு சிலர் சொல்லுவாங்க, அது யோவான் மாதிரி கிடையாது, பீட்டர் மாதிரி கிடையாது, அவன் தொடக்கத்திலேயே பாவி, மற்றவங்கெல்லாம் தொடக்கத்திலேயே செயிண்டுகள். யோவான், பேதுரு இவங்கெல்லாம் யார்? தொடக்கத்திலேயே செயிண்டுகள். ஒரு காலகட்டத்தில் வருகிற பொழுது இயேசு கிறிஸ்துவை கேட்பாங்க, நான் வானத்தில் இப்போ அக்கிரியை வரவழைத்து உங்களை என்ன பண்ணிடலாம், அழிச்சிடலாம், அப்படியெல்லாம் கேட்டவர்கள் தான். அதாவது 11 சீடர்கள், பிற 11 சீடர்கள் எப்படி தெரிந்து கொள்ளப்பட்டாலும் அதே சொல்லுதான் அவனும் தேர்ந்தெடுக்கப்பட்டான். அவனும் அவரோடு இருந்தான். அவருடைய முக்கியமான ஒரு ஊழிய பொறுப்பை கூட, பொருளாதார ரீதியான காரியங்களை நிர்வாகம் பண்ணுற ஒரு பொறுப்பிலும் இருந்தான். ஆனால் இறுதியில் அவன் வழிவிலகி சென்றான். அது என்ன அர்த்தம்? அவன் ரட்சிப்பை இழக்க நேர்ந்தது, ரட்சிப்பாகி இயேசுவை இழக்க நேர்ந்தது.
அப்போ அதுபோல் நாம் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறதா ரட்சிப்போடு இருக்கிறது. பரலோகத்துக்கு போகிற வேளையில் அதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். பரலோகத்துக்கு போகிறவள நீ என்னென்ன தீமையை செய்யாமல் வந்திருக்கிற, என்னென்ன நல்லதை செஞ்சுட்டு வந்திருக்கிற, இப்படியெல்லாம் கேட்க மாட்டாங்க. அதாவது நம்முடைய கிரியைகளின் அடிப்படையில் தான் பரலோகம் இல்லை. நான் பரலோகத்துக்கு வருவதற்கு இந்தந்த கிரியெல்லாம் பண்ணியிருக்கேன், இந்தந்த தப்பான காரியங்கள் செய்யாமல் இருந்திருக்கிறேன், தவறான காரியம் செய்யாமல் வந்திருக்கிறேன், நான் சரியான காரியம் செஞ்சுடுவேன், அந்த அடிப்படையில் அல்ல. வேதாகம் என்ன சொல்லுது? குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். இயேசு கிறிஸ்துவுல நித்திய ஜீவன் இருக்குது. அப்போ நாம் இந்த உலக ஓட்டத்தை முடித்து மறுமைக்குள்ளே பிரவேசிக்கிற பொழுது நமக்கு என்ன வேணும்? இயேசுவுடைய ஐக்கியம் வேணும். நான் சாகிற பொழுது இயேசுவோடு இறப்பேன் என்றால் நான் நித்தியத்துக்குள் பிரவேசிப்பேன். நித்தியத்துக்குள்ள ஒரே தகுதி என்ன தெரியுமா? இயேசு. அதற்கு தான் தேவன் தம்முடைய உறைவர குமாரை நமக்கு தந்தருளினார். இப்போ இந்த இயேசுவோடு இந்த உலக வாழ்க்கையில் வாழ்கிறோம். இப்போ இவரை நம்முடைய வாழ்வில் இழக்க வாய்ப்பு இருக்குமா இருக்காதா என்பதுதான் கேள்வி. இப்போது எபிரேயர் 6ஆம் அத்தியாயத்தினுடைய 4-5 வசனங்களை வாசிக்கும் பொழுது ஒரு சாதாரண எளியவனுக்கு கூட, எந்த படிப்பறிவு குறைந்தவனுக்கு புரியாது. என்ன சொல்லுகிறது? ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும், யார் இவர்? பிரகாசிக்கப்பட்டது யாருங்க? இயேசு கிறிஸ்துவாகிய ஒளி. இயேசு கிறிஸ்துவ ஒளியால் தான் பிரகாசிக்கப்படுகிறான். பரம ஈவை ருசி பார்த்தோம். அப்போ தெய்வீக அனுகிரகங்களை, ஆசீர்வாதங்களை இயேசு கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியத்தோடு பெற்றுக்கொண்டவன். அடுத்து என்ன சொல்லப்படுது? பரிசுத்த ஆவியை பெற்று. இதெல்லாம் யார்? நான் பிலிவீஸா? இதெல்லாம் யூதர்களா? இதெல்லாம் ஜென்டைல்ஸா? இதெல்லாம் விசுவாசிகள் இல்லையா? அடுத்து என்ன சொல்லப்படுது? தேவனுடைய நல்வார்த்தையும் இனி வரும் உலகத்தின் பலங்களை ருசி பார்த்தோம். அப்போ இவ்வளவு அனுபவங்களை பெற்ற பிறகு அடுத்து என்ன பார்க்குறோன்னா, மறுதலித்து போனவங்க. அப்போது இயேசு கிறிஸ்துவாகிய ரட்சிப்பை பெற்றவர்கள், இயேசு கிறிஸ்து இணைந்து வாழ்ந்தவர்கள் மறுதலித்து போகிறது ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால தான் அந்த வசனங்கள் வருகிறது. அப்போ ரட்சிப்பை இழக்க மாட்டால் சொல்வது, இழப்பதற்கு எங்கே ஒரு வாய்ப்பு இருக்குது, அதை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 10ஆம் அத்தியாயத்தினுடைய முதல் சில வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, இஸ்ரவேலர்கள் விக்கிரக வழிபாட்டில் இருந்தாங்க, விபச்சாரம் பாவம் பண்ணாங்க, முறுமுறுத்தாங்க. அதை மாதிரி நீங்கள் இருக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், 1 கொரிந்தியர் 10:11 வாசிக்கும் பொழுது, இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி. அப்போ அவர்களைப் போல நீங்களும் தவறுகளுக்குள்ளே சென்று விடுகிற வாய்ப்புகள் இருக்கும். பிசாசான உங்களை வஞ்சிப்பதற்கு வாய்ப்பு இருக்கும். நீங்கள் என்ன செய்யணும்? யூ ஹேவ் டு வெரி கேர்ஃபுல். அப்போ நம்முடைய வாழ்வில் தப்பு வந்தாலும், தவறு வந்தாலும், குற்றம் வந்தாலும், குறை வந்தாலும், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தாலும் நித்திய வாழ்வு இழக்க மாட்டோம். என்ன அர்த்தம்? இயேசுவை இழக்க மாட்டோம் என்று சொல்லுகிற அர்த்தம். ஆனால் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிற ஒருவன் 2 கொரிந்தியர் 5:17 என்ன சொல்கிறது? ஒருவன் கிறிஸ்துவோடு தான் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். அப்போ இயேசுவோடு இணைந்திருக்கும் பொழுது அவருக்கேற்ற பரிசுத்தத்தோடு தான் நாம் வாழ முடியும். அந்த ஐக்கியத்தில் இருக்கும் பொழுது அந்த ஐக்கியத்தை நாம் என்ன செய்யணும்? உரிய விதமான கவனத்தோடு அவரோடு இணைந்திருப்பதற்கு நாம் விழிப்புணர்வாக இருக்கணும். இதை சொல்லுகிற பொழுது உடனே சில சொல்லுவோம், இது மாம்சக்கிரியை, நீ அவரோடு இணைந்திருக்கிறது நீ ஸ்பெஷல் எஃபர்ட்ஸ் எடுக்கணுமா? இல்லைங்க. கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியத்தை நான் பெற்றிருக்கிறேன். அந்த ஐக்கியத்தை குறித்த உணர்வோடு அந்த ஐக்கியத்தில் நான் நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டவர் எத்தனை முறை சொன்னார்? என் நிலை நிலைத்திருங்கள், என் நிலை நிலைத்திருங்கள், என் நிலை நிலைத்திருங்கள், அப்பொழுது கனி கொடுப்பீங்களா? நான் நிலைத்திருக்கணும்னு ஆசைப்படக்கூடாதா? அப்போது நம்ம சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு பார்த்திங்கன்னா ரட்சிப்பை இழப்பதில்லை என்றே பிரசங்கம் கேட்க வைத்து சாத்தான் அநேகரை ரட்சிப்பை இழப்பதற்கு வழி பார்க்கிறான் என்பதுதான் உண்மை. நீங்கள் ரட்சிப்பை இழப்பதில்லை சொல்லுகிற பொழுது இந்த விசுவாசிகளுடைய இருதயத்தில் ஒரு அலட்சிய உணர்வை ஏற்படுத்துகிறார்கள். இதில் வேறு ஒரு பக்கம் பேசுகிறாங்க, நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணீங்களா, தவறு பண்ணீங்களா, குற்றம் செஞ்சீங்களா, அதை குறித்த ஒரு உணர்வு கூட அடையாதிருங்கள். எபேசியர் 4ஆம் அத்தியாயத்தினுடைய 30ஆம் வசனம் சொல்லுகிறது, மீட்கப்படும் நாளுக்கென்று கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியை நீங்கள் துக்கப்படுத்தாதிருங்க. அப்போ துக்கப்படுத்துறதுன்னு என்னங்க? நான் இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியமாக இருக்கேன். அவருக்கு பிரியமில்லாத ஏதாவது ஒரு சுபாவத்திலோ பழக்கத்திலோ இல்லை என்றால் செயல்முறையிலோ நான் தொடர்ந்து செல்வேன் என்று சொன்னால் அது அவரை துக்கப்படுத்தும். அவரை துக்கப்படுத்துகிற பொழுது பரிசுத்த ஆவியின் மூலமாக நான் அதை உணர்ந்து கொண்டு அந்த துக்கத்தை நான் நீக்கணும்ல. அதுக்கு நான் என்ன பண்ணோம்? ஆண்டவரே, நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னியும். இந்த மன்னியுன்னு கேட்ட உடனே சிலருக்கு என்ன வருது? அப்போ நீ ஏற்கனவே மன்னிக்கப்படலையா? மன்னிக்கப்பட்டன் தான், முக்காலத்துக்கு நான் மன்னிக்கப்படுவன் தான்.
நான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் கடைசி வரைக்கும் மன்னிக்கப்படும். ஆனால் மன்னிக்கப்பட வேண்டிய ஒரு தேவையில் இருக்கிறது என்பதை நான் உணர வேண்டும். பரிசுத்தாவின்மை இந்த உலக வாழ்க்கை போராட்டங்கள் நிறைந்தது. பாவ போராட்டங்கள் வரும். உலகத்தில் பலவிதமான சூழல்கள் ஆண்டவருக்கு எதிராக நிற்பதற்கு என்னை கொண்டு செல்லும். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பாவத்திற்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறதுல நீங்கள் என்ன செய்யணும்? ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக வரணும். அவள் போராட்டம் இருக்குதா இல்லையா? அப்போ அந்த பாவம் தேவனுக்கு எதிராக என்னை போக வைக்கும் என்பதை உணர்ந்து நான் ஒரு தவறு செய்தால், குறை செய்தால், உலகத்திலே ஒருத்தன் காலை மிதிச்சிட்டாலே நம்ம என்ன பண்ணுறோம்? சாரின்னு சொல்கிறோம். ஏன் அப்பா காலே அம்மா காலே மிதிச்சிட்டா கூட என்ன பண்ணுறோம்? சாரின்னு சொல்கிறோம். ஏன் சாரி சொல்லன்னு சொன்னால் நம்மளை கொண்டு ஜெயிலில் போட்டுருவாங்களா? இல்லைங்க, ஒரு தவறை நம்ம செய்தோம், ஒரு குறையை செய்தோம், நம்முடைய இருக்கிறவருக்கு அது பிரியமில்லைன்னு உணர்கிற பொழுது அதை குறித்த ஒரு ஃபீலிங் வேணும். மீட்கப்பட நாளுக்கு என்று கொடுக்கப்பட்ட தேவனுடைய ஆவி நீங்கள் என்ன செய்யாதுங்க? துக்கப்படுத்தார். ஏன் துக்கப்படுகிறது? நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், என்னுடைய வாழ்வில் ஒரு தவறு வருகிறது, குறை வருகிறது, ஏன் அவருக்கு துக்கம் வருகிறது? நான் தான் நித்திய ரட்சிப்பை பெற்று விட்டேனே, நான் ரட்சிப்பை இழக்க மாட்டேனே, அவருக்கே துக்கம் வருகிறது. சிலர் நினைக்கிறார்கள் இந்த முக்கால ரட்சிப்பு மன்னிப்பு என்பது அவர்களுக்கு மட்டும்தான் புரிந்திருக்கிறது, வேறு யாருக்கும் புரியவில்லை. எல்லாருக்கும், அதாவது உண்மையாக ஆண்டவரை அறிந்தவர்களுக்கு புரிந்திருக்கும். ஆனால் அர்த்தம் என்னவென்றால், எபேசியர் 1:7 சொல்ல, பாவ மன்னிப்பாகி மீட்பு அவருக்குள் இருக்கிறது. எனவே இந்த உலகத்தில் நான் மரிக்கும் காலம் வரைக்கும் நான் ஒரு தவறு செய்தால் அந்த தவறை குறித்து அவரிடத்தில் நான் சொல்லுவேன், அவருடைய மன்னிப்பை நான் சுதந்திரிப்பேன். அதுக்காக ஒவ்வொரு முறையும் அவர் நான் மன்னிப்பு கேட்க, மன்னித்தேன் தாசனே அப்படி சொல்லுவது அர்த்தம் இல்லை. அவருக்குள் எப்பொழுதும் எனக்கு மன்னிப்பு இருக்கிறது. இதை சிலர் புரிந்து கொள்ளாதபடி விதண்டாவாதமாக, அப்படி பகலில் காலையிலிருந்தே இரவு வரைக்கும் பாவம் செஞ்சுட்டே இருப்பா. இது எந்த கூடத்தில் நீங்கள் கேட்குறீங்க? காலது இரவுகளும் பாவம் செஞ்சுட்டே இருப்பாங்கன்னு. தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான், அப்படி ஒரு அனுபவம் இருக்கிறது அல்லவா? ஆனாலும் உலக சூழல் வாழுகிற பொழுது சில நேரங்களில் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் நம்ம இதை பேசிடுறோம், பிரியமில்லாமல் ஒரு உணர்வை நாம் பெறுகிறோம், பிரியமில்லாத ஒரு சுபாவத்தை வெளிப்படுத்துகிறோம். அதற்காக 24 மணி நேரம் அப்படியே இருக்கிறோம்னு அர்த்தமா? சிலர் சொல்லுவாங்க, அப்போ நீ பாவ மன்னிப்பு கேட்கணும்னா காலையிலிருந்து இரவு வரையும் கேட்டே இருக்கணும். ரட்சிப்பை பெற்றவன் ஒரு நிமிடம் என்ன செய்யணும்? பாவம் பண்ணிகிட்டே இருக்கிறான். இல்லை, அவருடைய ஐக்கியம் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக, தேவ உறவு பாதிக்கப்படக்கூடாது என்பதற்கு ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸோடு இருக்கிறோம். அதனால் ஒரு விஷயம் தப்பாக பேசிட்டோமா, கோபப்பட்டுட்டோமா, எரிச்சல் வந்துச்சா, ஏதோ ஒன்று தவற ஆசைப்பட்டோமா, இல்லை நம்ம மனசில் யாரை குறித்தாவது கொஞ்சம் வெறுப்பாக சிந்திச்சிட்டோமா, உடனே பரிசுத்தாவின் மூலமாக அதை உணர்கிற பொழுது அந்த உணர்வு, அந்த குற்ற உணர்வு நீங்க வேண்டுமென்றால் ஆண்டவரிடத்தில் ஐ எம் சாரின்னு சொல்கிறோம். இது தவறா? இல்லை, உனக்கு முக்காலும் மன்னிப்பு கொடுத்தாச்சே, எல்லாம் நீ பாக்கெட்டில் வாங்கி வச்சுக்கிட்டு ஏன் மன்னிப்பு கேட்ட? ஆண்டவர் கோபம் வராதா? ஆண்டவருக்கு மன்னிப்பு கேட்டவனுக்கு கோபம் வராது. மன்னிப்பு கேட்க தேவையில்லை என்று வாழ்கிறோமே, இதுதான் கோபம் வரும். தேவ ஆவியினால் வழி நடத்தப்படுகிற பொழுது இதுதான் உண்மை. இதுதான் உண்மை. அவள் இவ்வளவு எச்சரிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எபிரேயர் 12ஆம் அத்தியாயத்தினுடைய 15ஆம் வசனத்தை பார்ப்போம். எபிரேயர் 12:15. ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கும் அப்படின்னு வருது. என்னங்க அர்த்தம்? இது கிருபையின் சத்தியம் இயேசு கிறிஸ்துவோட வந்திருக்கிறது. இந்த கிருபையை நாம் பெற்றிருக்கிறோம், இழந்து போகாதபடிக்கு அப்படின்னு சொன்னால் இழப்பதற்கு எங்கேயோ வாய்ப்பு இருக்கிறதுன்றான் அர்த்தம். எபிரேயர் 3ஆம் அத்தியாயத்தினுடைய 13ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பார்ப்போம். உங்களில் ஒருவனாயிலும் பாவத்தின் வஞ்சனையினால் கடினப்பட்டு போகாதபடிக்கு. அப்போ பாவத்தின் வஞ்சனையினால் கடினப்பட்டு என்ன? ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம தொடர்ந்து போய் மனதை கடினப்படுத்தி அந்த உறவை இழந்து விடக்கூடாது. அதே அத்தியாயத்தினுடைய 12ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? சகோதரரே, ஜீவனுள்ள தேவனுடைய விட்டு விலகுவதற்கு ஏதுவான, பாருங்கள், ரட்சிப்பை இழப்பதில்லை என்றால் இந்த வசனம் எதற்கு வருகிறது? ரட்சிப்பை இழப்பதில்லை என்பது உண்மைதான். நான் சொல்லுகிறதை நீங்கள் எத்தனை பேர் பரிகாசம் பண்ணினாலும் சரி, நான் சொல்கிறேன் 98% இழக்க முடியாது. ஏன்னா நம்முடைய ரட்சிப்பை பாதுகாப்புக்கு தெரியும் எல்லா கிருபையும். ஆனாலும் நாம் ஆண்டவரோடு வைத்து கொண்டிருக்கிற உறவுகளினால, ஆண்டவர் நமக்கு அளித்து கொண்டிருக்கிற ஆவிக்குறியினால் கிருபைகளினால் நாம் இழப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனாலும் வாய்ப்பு இழப்பதற்கு அந்த உறவுகளை நாம் சரியாக செல்லாமல் இருந்தால், ஏதாவது ஒரு இடத்துல குறைபட்டு அந்த குறைபட்டதை உணராதபடிக்கு நாம் அதை தொடர்ந்து சொல்லுவோம் என்றால், இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள. அப்போ தேவனை விட்டு விலகுவதற்கு ஒரு சூழல் இருக்கிறது என்று எச்சரிக்கிறதுனால தானே அது வசனம் சொல்லுகிறது. இப்படி எத்தனையோ வசனங்கள் இருக்கிறது. இன்னும் 2 பேதுரு 2ஆம் அத்தியாயத்தினுடைய 21ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது பேதுரும் அதே விதமான ஒரு எச்சரிப்பை கொடுக்குற பார்க்கிறோம். நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு, பாருங்கள், நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட கற்பனை விட்டு விலகுவதை பார். அப்போ கற்பனையோடு இருந்துக்கிறாங்க.
நீதியின் மார்க்கத்தில் இருக்கிறான், இருந்துட்டு விட்டு விலகுறான். விலகுவதை பார்க்கும் அதை அறியாதிருந்தாலும் அவளுக்கு நலமாக இருக்கும். அதற்கு அடுத்த வசனம் என்ன சொல்கிறது? நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே பொருள் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தென்று பார்க்கிறோம். அப்போ அருமையானவர்களே, ரட்சிப்பை இழப்பது என்பது 98% நடவாத காரியம். ஆனாலும் இழப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் எனவே கிறிஸ்துவோடுள்ள உறவில் கவனமாக இருக்க வேண்டும். இந்த கவனம் என்று சொன்ன உடனே அதை சுயமுயற்சி என்று சொல்கிறார்கள். ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய அறிவை, ஆவிக்குரிய உணர்வை கொண்டு நான் கவனமாக இருக்கக்கூடாதா? எச்சரிப்பு என்ற ஒன்றை குறித்து பைபிள் சொல்லுகிறது என்றால் கவனம் என்கிற ஒன்று என்னுடைய பக்கத்தில் இருக்கும். நான் கவனம் பண்ணுறேன். நீ உன்னுடைய கவனத்தில் தான் நீ ரட்சிப்பை பாதுகாக்க போறியா? அப்போ எச்சரிப்பு என்று சொல்லப்படுகிறதே, எச்சரிக்கையான என்ன அர்த்தம்? நீ எச்சரிக்கையாக இருப்பதெல்லாம் உன்னுடைய ரட்சிப்பு பாதுகாக்கப்படுகிறதா என்று கேள்வி வருகிறது அல்லவா? எனவே வேதத்திற்கேற்றபடியாக, சத்தியத்திற்கேற்றபடியாக, ஆவிக்கேற்றபடியாக சிந்திக்க வேண்டும். எனவே இன்றைக்கு நம் மத்தியில் இருக்கிற ரட்சிப்பை இழப்பதில்லை என்று இதற்கென்றே அவதாரம் எடுத்து வந்தது போல பேசிக்கொண்டிருக்கிற சூழல்களிலே நாம் விழிப்பாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு நியமித்திருக்கிறதை விட அளவுக்கு அதிகமாக ஏதோ ஒன்று இருக்கிறதை போல நமக்கு காண்பித்து அதனுடைய விளைவாக அடிப்படையில் ஆண்டவர் நமக்கு ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறவர்களே இழந்து போக செய்யும்படியான பிசாசுடைய தந்திரத்துக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்.